யார் தான் இந்த பென்சிலை கண்டுபிடிச்சா? இது நிறைய பேத்துக்குள்ள கேள்வியாக இருக்கும். அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. நம்ம பென்சிலில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நிறைய நம்ம டெய்லி யூஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கூலுக்கு முக்கியமாக. பட் என்னைக்காவது இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்குள்ள தோணியிருக்கா? ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. திஸ் இஸ் மியோ சஞ்சீவிதா. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படின்னா நம்ம நிறையா பென்சில்ஸ்லாம் வந்து ட்ராயிங் பென்சில்ஸ், அப்புறம் நிறையா ஒர்க்குக்காண்டி சில பென்சில்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். ஆனால் இதெல்லாம் யார் தெரியுமா கண்டுபிடிச்சா? ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம். இவரோட பேர் தான் வந்துட்டு நிக்கோலஸ் ஜாக்ஸ் கான்ச்சர். இவர் தான் அந்த நம்மளோட பென்சில் யூஸ் பண்ணுறத இவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ இவர் மூலியமாக தான் நமக்கு நிறைய பிராண்டட் பென்சில்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? முதல்ல அவர் என்ன பண்ணார்னா, ரோஸ்டிங் மிக்சர், அதாவது வாட்டர், கிளே அண்ட் கிராஃபைட், இது மூணுத்தையும் அவர் கலந்துருக்காரு. அது எந்த டிகிரியால் வந்துட்டு அவர் வந்துட்டு மெல்ட் பண்ணியிருக்காருன்னா 1900 டிகிரி ஃபேரன்ஹைட்னா நம்ம வந்துட்டு டிகிரி டெம்பரேச்சரை குறிக்கிறதுக்கு நம்ம செல்சியஸ், கெல்வின், ஃபேரன்ஹைட், அதில் ஒரு விதமானது தான் ஃபேரன்ஹைட். இதில் தான் அவர் மெல்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மெல்ட் பண்ண பிறகு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து அவருக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதான் சாலிடில் வந்துட்டு ஒரு மாதிரி லிக்விட் சாலிடாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு அவர் வந்துட்டு பாலிகன், ரெக்டாங்குலர், சர்க்கிள், இந்த மாதிரி அதோட லெட், அதாவது அந்த மூக்கை வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி, அப்புறம் அந்த பென்சிலையும் இந்த மாதிரி ஷேப்பில் தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு பென்சிலே கிடச்சிச்சு. இதை ஃபர்ஸ்ட்டு யூரோப்பில் தான் வந்துட்டு 15th செஞ்சுரியில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி இதெல்லாம் விடுங்க. ஆனால் ஏன் நம்மலாம் வந்துட்டு ட்ராயிங் பென்சிலுக்குன்னு மட்டும் 6B, 4B, 2BH இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் ஏன்? அது எதை குறிக்குதுன்னா நம்மளோட திக்னஸ், பென்சிலோட திக்னஸ். அதை எப்படி நம்ம நிக்கோலஸ் ஜாக்ஸ் கான்ச்சர் இந்த திக்னஸுக்குன்னே எப்படி அவர் பண்ணியிருப்பார்? ஈவந்தோ வந்துட்டு அந்த ரோஸ்டிங் மிக்சரை வச்சு பென்சில் இது பண்ணாலும் எப்படி அவர் வந்துட்டு அதோட திக்னஸை வந்துட்டு மேம்படுத்தினார்? ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருனா, நம்ம வந்துட்டு நார்மலாக அந்த பென்சில் முக்கு எல்லாமே பண்ணின பிறகு அவர் யோசிச்சிருக்காரு, எப்படி நம்ம வந்து இதை டார்க் ஆக்குறது. அப்போ தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சும்மா ரிசர்ச் மாதிரி பண்ணிகிட்ருக்கப்ப வந்துட்டு அந்த பென்சிலில் வந்துட்டு அதோட கிராஃபைட் இருக்குது இல்லைங்களா, அந்த மூக்கு, அந்த பென்சிலோட மூக்கு, அதில் வந்துட்டு அவர் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பார்? அஸ் வாட் ஐ செட், அந்த வாட்டர், கிளே அண்ட் கிராஃபைட். அதில் கிளேயும் கிராஃபைட்டையும் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிலேட்டிவ் ப்ரொப்போர்ஷன், ஃப்ராக்ஷனில் வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறனால அவருக்கு வந்துட்டு ஹை பிக்மெண்டேஷனாக தந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு 2B, 4B இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ யூரோப்பில் கண்டுபிடிச்ச இந்த பென்சில் தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவரோட இருக்கிற இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்புனால தான் நம்ம இன்றைக்கி பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுது. இந்த பென்சிலில் தான் நம்மளோட யூரோப் முன்னோர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இதனால தான் நமக்கு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் மியோ சஞ்சீவிதா வெர்சஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சைனிங் ஆஃப். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.